நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா வேளாங்கண்ணிக்கு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து வரணும் ஆசை. நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். இதுதான் புதிய திருச்சபை. நம்ம வேளாங்கண்ணிக்கு எப்படி வரலாம்னா சிதம்பரத்துலேருந்து அடிக்கடி நாகப்பட்டினத்துக்கு பஸ் இருக்குது. நம்ம எங்கே இருந்தாலும் சிதம்பரத்துக்கு வந்துட்டிங்கன்னா சிதம்பரத்துலேருந்து நம்ம நாகப்பட்டினத்துக்கு அடிக்கடி வந்துட்டு நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு அடிக்கடி பஸ் இருக்குது நமக்கு. அப்படின்னா நாகப்பட்டினம் ட்ரெயின் வந்துட்டிங்கன்னா நாகப்பட்டினம் ட்ரெயினுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நமக்கு அடிக்கடி பஸ் இருக்கும் வேளாங்கண்ணிக்கு. இது நம்ம புதிய திருச்சபையோட ஃபுல் வியூ. இது பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான கட்டிடம் பாருங்கள். இது புது திருச்சபை. பழைய திருச்சபை வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. பீச்சும் இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. புது திருச்சபை பின்னாடி தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பழைய திருச்சபைக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் வேண்டுதலுக்காக பண்ணுவாங்க. இந்த விஷயம் பண்ணுவாங்க இங்கே இந்த இடத்துல. உங்களுக்கு இதை வேண்டுதல் இருந்தால் நீங்கள் செய்யலாம். இதுதான் பழைய திருச்சபையோட வியூ. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு தியான மண்டபம் அடிக்கடி அது நிறைய இடத்துல மெடிடேஷன் பிளேஸில் வச்சுருப்பாங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். அதே நேரத்தில் சாமிகிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. இது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சிலையெல்லாம் பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு இறைவனே நம் கண்ணில் தெரிவார். இதுதான் புனித நீர். வந்து இந்த தண்ணி வந்துட்டு பழைய திருச்சபையில் தான் கிடைக்கும். புனித நீர் வந்து நீங்கள் பாட்டிலும் பிடிச்சிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா பாட்டில் அங்கே விற்பாங்க, வாங்கிக்கலாம். இது பழைய திருச்சபையோட ஒரு வியூ. புதிய திருச்சபைக்கு பேக் சைடில் தான் பீச் இருக்குது. நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை. பேக் சைட்லேயே நமக்கு காணிக்கை விற்கிறது எல்லாமே அங்கேயே விற்கும். அப்படியே வாங்கிட்டு நம்ம அப்படியே டெம்பிளுக்கு போயிடலாம். இல்லை எல்லா விதமான ஷாப்பிங்ஸ் பண்ணுறதுக்கான ஷாப்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். முடிவு வீடு மொட்டை அடிக்கிறது கூட இங்கே தான் இருக்குது. இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், பீச்சோட வியூ தான். நல்ல ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். பீச் பார்த்திங்கன்னா எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். கூட்டம் இல்லாமல் இருக்காது. ஷாப்பிங்ஸ்லாம் பார்த்துங்க. இந்த ஸ்டாச்சு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கேயே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நல்ல வியூவாக இருக்கும். கிட்ட போய் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த வியூ. இது வந்து போப்பாண்டோட சிலை. இது ஒரு திருச்சபை மெடிடேஷன் மேடம். பாருங்கள், மேற்கொண்டு இதுவான வீடியோஸும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.